back everyone to another vlog. We are going to my hometown, my grandparents' place, to attend a church meeting, and we are having an Independence Day meeting on the 15th. So we are going to do the review of the book of Joshua, which we have been studying for the past 8 months. We have been trying to go through the entire Bible, and we are right now in the book of Ruth. But we finished Joshua earlier, and so we are doing a review on that this week on Saturday. So we are headed off. I'm all packed, and we're gonna leave in some time, and I'm bringing you along. நல்லா இருக்கு. Journey of believing begin for someone like me? Because, people say the Bible, and I go, well, it's kind of like what you said about the computers. It's like, if you're using something to justify the same thing as true, రెండు స్టెప్స్ మనసుకు మూసార్ பாட்டு எழுதுனேன். எழுதுனதுக்கு அப்புறம் நான் இன்னொரு டைம் பாட்டு எழுதினேன். சரி, இப்போ எழுதுனாலும் பாடியிருக்கேன். என் தேவனை உந்தன் பிரஸ்தாபமே போதும், அது போதுமே ஜீவன் வாழவே. என் தேவனை உந்தன் பிரஸ்தாபமே போதும், அது போதுமே ஜீவன் வாழவே. நிலையில்ல ஜீவனை தந்தீர், நிலையில்ல ஜீவனை தந்தீர், அதை விலையில்ல உடலினில் வைத்தீர். விலையில்ல ஜீவனை தந்தீர், அதை நிலையில்ல உடலினில் வைத்தீர். நிலையானது வென்று சொன்னீர், நிலையானது என்று சொன்னீர். இயேசு வரும்போது உன்னை கூட்டி சேர்க்கும், உனக்காக பரமொன்று என்றீர், உனக்காக
பிரஸ்தாபமே போதும் அது போதுமே உயிர் வாழவே ஏராளமான தெய்வம் அவை சிருஷ்டிக்குமோ இந்த ஞானம் ஏராளமான தெய்வம் அவை சிருஷ்டிக்குமோ இந்த ஞானம் அவை கண்ணுண்டு காணாது செவியுண்டும் கேளாது வாயுண்டும் பேசாதது அவை அசையாத கல்லானது ஆனால் என் தேவனை உந்தன் பிரஸ்தாபமே போதும் அது போதுமே ஜீவன் உயிர் வாழவே. நன்றி. பாக்கியிருக்கீங்க அது எழுதியது ஜாடி தள்ளி நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்த ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்த ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது விட்டால் எல்லாம் கிடைக்குமே எல்லாம் கிடைக்குமே பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு பாசம் அன்பு கருணையோடு உறவை சொன்னவர் இயேசு பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு பாசம் அன்பு கருணையோடு உறவை சொன்னவர் இயேசு இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே எல்லாம் கிடைக்குமே வாடி கிடந்த உயிரை எல்லாம் வாழ வைத்தவர் இயேசு அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தவர் இயேசு வாடி கிடந்த உயிரை எல்லாம் வாழ வைத்தவர் இயேசு அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தவர் இயேசு இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே எல்லாம் கிடைக்குமே தீமை வரும் எண்ணங்களை அகற்ற சொன்னவர் இயேசு தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு தீமை வரும் எண்ணங்களை அகற்ற சொன்னவர் இயேசு தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே எல்லாம் கிடைக்குமே பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே எல்லாம் கிடைக்குமே அழகாய் நிற்கும் யாரேவர்கள் கரெக்ட் அழகாய்
யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், யாசித்தாலும் யோசித்தாலும் விசுவாசத்தை செலுத்தாமலும் இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று செய்திகள். ஜெப வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அது தேவனிடத்துல கேட்டுதான் செஞ்சாரு யோசிப்பாங்க. அது அதே மாதிரி நம்மளும் செய்யணும். நம்முடைய கஷ்டமோ எல்லாமே தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். அடுத்தது அவர் ஏற்பட்ட பதில்கள் இருக்கு, அது எல்லாமே டிக் பண்ணுங்க. நீங்க அதை ஒன்று மட்டும் டிக் பண்ணீங்கன்னா ஒரு மார்க். அது சிலர் 4மே சரியா தான் 4 டிக் பண்ணா அவங்களுக்கு தான் நிறைய மார்க்கு. போயிட்டு வாங்க, உங்களை போட்டோ எடுக்கலாம். போட்டோ எடுக்கலாம். தள்ள உட்காரடா. எடுத்துட்டேன். 23 எடுத்துக்கீங்களா? இல்ல 22. 22ஆ? போங்க, அது புடிடா, அது பேப்பரை புடிடா. அமைச்சு பிடிக்க சொன்னாங்க. வெண்கலம் அந்த கேள்வியா சொதப்பல? என்னால் பிடிக்க முடியாது. எடுத்துட்டேன். That's it from my side for the vlog. I know I did not vlog the entire day. Right after what you saw, we had lunch, and after lunch we had another session where everybody was given a topic randomly, and they were supposed to preach or speak upon that topic that they were given. And that's what happened that day. And the next day, Sunday, was extremely busy. We were in church, we had ladies meeting right after that, and we came home and I had service in the evening, so it was pretty busy and I could not record. But that was just a gist of what happened on the 15th, and I hope you enjoyed.